அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம இன்றைக்கு இந்த காணொளியில 5 வரன்கள் பற்றிய விவரங்களை பார்க்க போறோம். அதனால காணொளியை தவிர்க்காமல் தொடர்ச்சியா பாருங்க. அப்பதான் நீங்க வரன்கள் பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது வரன், இவங்களோட பெயர் வர்ஷா. பிறந்த தேதி 9/7/1999. இவங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. தனியார் நிறுவனத்தில் மாதம் 12,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க. இவங்களோட தந்தை பெயர் சந்திரசேகரன், தாயார் சுமதி. இவங்க கூட பிறந்தவங்க ஒரே ஒரு சகோதரன், அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம், கடக லக்கணம், இந்து நாடார் வகுப்பினை சேர்ந்தவர். இவங்க மதுரை வில்லாபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்க படித்து நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறாங்க. சகோதரி வர்ஷா அவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வகையில் வரன் அமைப்பெற்று வாழ்வாங்கு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வரனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரனோட அலைபேசி எண் விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் விளக்க உரையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவது வரன், இவரோட பெயர் சி பாலமுருகன். பிறந்த தேதி 10/1/1996. இவர் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறாரு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறாரு. ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாரு. இவரோட தகப்பனார் KP சந்திரசேகர், சொந்தமாக மளிகை கடை வச்சிருக்கிறாங்க. தாயார் திருமதி சுமதி. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். இவர் கூட பிறந்தவர் ஒரே ஒரு அக்கா, அவங்களுக்கு திருமணமாகிவிட்டது. இந்து நாடார் வகுப்பினை சேர்ந்தவர். சென்னையில் சொந்தமாக 3 வீடு இருக்கு. வாடகை வருமானமாக சுமார் 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொல்றாங்க. இவங்க சென்னை அம்பத்தூர்ல வசிக்கிறாங்க. சகோதரர் பாலமுருகன் அவர்களுக்கு அவர் விரும்பும் வகையில் வரன் அமைப்பெற்று வாழ்வாங்கு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க இந்த வரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரனோட அலைபேசி எண் விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம். விளக்க உரையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மூன்றாவது வரன், இவங்களோட பெயர் பிரிய ஜோதி. பிறந்த தேதி 10/4/1998. பிடெக் முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் தனியார் நிறுவனத்தில் டேட்டா அனலிஸ்டாக வேலை பார்க்குறாங்க. மாத வருமானமாக 65,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், இந்து நாடார் வகுப்பினை சேர்ந்தவர். அப்பா பெயர் திரு ஆனந்த செல்வம், அம்மா பெயர் திருமதி நிர்மலா தேவி. உடன் பிறந்தவர்கள் ஒரே ஒரு சகோதரர், அவருக்கு திருமணமாகிவிட்டது. இவங்க தூத்துக்குடி மாவட்டம் கீழ சண்முகபுரம் என்ற பகுதியை சேர்ந்தவங்க. சகோதரி பிரிய ஜோதி அவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வகையில் வரன் அமைப்பெற்று வாழ்வாங்கு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வரனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரனோட அலைபேசி எண் விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம். விளக்க உரையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நான்காவது வரன், இவங்களோட பெயர் சி சுபத்ரா. பிறந்த தேதி 6/8/1989. பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கிறாங்க. TCS சாஃப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரிகிறாங்க. தற்பொழுது இவங்க அமெரிக்காவில் பணிபுரிகிறாங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கும்ப லக்கணம். உயரம் 160 சென்டிமீட்டர். இந்து நாடார் வகுப்பினை சேர்ந்தவர். தந்தை பெயர் வி சந்திரசேகரன், தாயார் திருமதி பூமதி. தந்தை நெல் அரிசி வியாபாரம் பண்ணுறாங்க. உடன் பிறந்தவர்கள் ஒரே ஒரு சகோதரர், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் பணிபுரிகிறாங்க. அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவங்க அருப்புக்கோட்டையில் வசிக்கிறாங்க. சகோதரி சுபத்ரா அவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வகையில் வரன் அமைப்பெற்று வாழ்வாங்கு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வரனை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் இந்த வரனோட அலைபேசி எண் விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம். விளக்க உரையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ஐந்தாவது வரன், இவரோட பெயர் M சதீஷ்குமார். இவரோட பிறந்த தேதி 16/4/1996. இவர் BE EEE முடிச்சிருக்காரு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் வேலை பார்க்குறாங்க. மாத வருமானமாக 25,000 ரூபாய் சம்பாதிக்காரு. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள், 2 பேருக்குமே இன்னும் திருமணமாகவில்லை. 2 சொந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. தந்தை பெயர் மாரி, தாயார் பெயர் செல்வி. அப்பா தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் வேலை பார்க்குறாரு. இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. இந்த வரனுக்கு பொருந்தும் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசுபதி, அஸ்தம், ரேவதி, மிருகசீரிஷம், புனர்பூசம், உத்தரம், உத்திராடம், ஆயில்பம் போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த வரனுக்கு பொருந்தும்னு சொல்கிறாங்க. சகோதரர் சதீஷ்குமார் அவர்களுக்கு அவர் விரும்பும் வகையில் வரன் அமைப்பெற்று வாழ்வாங்கு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வரனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரனோட அலைபேசி எண் விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம். இங்கே விளக்க உரையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல வரன்கள் பற்றிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.